பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கான ஆரோக்கியம் நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மருந்து வகைகளை எடுத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பது சார்ந்த நிறைய விடயங்கள் இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா அனைத்து பெண்களுக்குமே ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பகுதியானது பயனுள்ள பகுதியாக அமைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். மார்பக புற்றுநோயை செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுயமார்பு பரிசோதனை, இன்ஸ்பெக்ஷன், அதாவது பார்வை தேர்வின் மூலம் ஒரு பெண் எப்படி பார்ப்பாள் என்பதை நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்று அதாவது அந்த மார்பக புற்றுநோய் எப்படி நாங்கள் பல்பேஷன், அதாவது தொட்டுணர்தல் மூலம் அந்த பெண் தனக்குத்தானே பார்ப்பாள் என்பதை இந்த வாரத்தில் பார்ப்போம். அதாவது அந்த பெண் பல்பேஷன் சொல்லி தொட்டு பார்த்தல், அந்த பெண் தன்னுடைய 3 விரல்களை எடுத்து பிளட்டா நடு 3 விரல்களாலும், பல்பேஷன்ல ஒன்றில் நாங்கள் இருந்து ஒரு கையை கீழே ஹேங் பண்ண விட்டுட்டு பல்பேஷன் செய்யக்குள்ள ஒப்போசிட் ஹேண்ட், அதாவது இந்த மார்பை பார்க்கும் பொழுது இடக்கை மார்பை பரிசோதிக்கும் பொழுது நாங்கள் வலக்கையாலும், வலப்பக்க மார்பை பரிசோதிக்கும் பொழுது இடக்கையாலும் தான் பரிசோதிக்க வேண்டும். அந்த கை நடு 3 விரல்களையும் எடுத்து 3 முறையாக தொட்டு பார்த்தல் வேண்டும். அந்த 3 முறையில் முதலாவது மெத்தடுக்கு பேர் லீனிய மெத்தட். லீனிய மெத்தட்னு சொன்னா இந்த ஆக்சிலரி, அதாவது கமக்கட்டு ரீஜன்ல இருந்து வர வேண்டும். அவுட்டர் சர்ஃபஸ், ஏன் நாங்கள் கமக்கட்டுன்னு சொன்னா சில நேரம் ஆக்சிலரியிலையும் லிம்னோட் என்லார்ஜ் பண்ணும், அது பிரஸ்ட் கேன்சர் இன்வால்வ்மெண்டா தான் இருக்கும். அப்ப ஆக்சிலரி ரீஜன்ல இருந்து கீழிலிருந்து மேல் பக்கமாக நாங்கள் இப்படி லீனியரண்டா நேர்கோட்டா இப்படி நாங்க பால்பேட் பண்ணி கொண்டு வருவோம். இப்படி போன பரிசோதனையில திருப்பி இப்படி மேல் பக்கத்திலிருந்து கீழ் மார்பு வரைக்கும், திரும்பி கீழிருந்து மேல் மார்பு, பிறகு மேல் பக்கத்திலிருந்து கீழே, இது லீனியர், அதாவது படங்கள் மூலம் காட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது லீனிய மெத்தட்னு சொன்னா அதாவது கக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கத்திலிருந்து மேல் பக்கமும், மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கமும் இப்படி நேர்கோடாக பரிசோதித்து கொண்டு வருவது, இது லீனிய மெத்தட். 2வது மெத்தட் அதாவது சொல்லுவோம் ஒரு ரெடிக்கல் மெத்தட் அல்லது வெஜ் ஷேப் மெத்தட்னு சொன்னா மார்பகத்துல அவுட்வர்ட், அதாவது வெளிப்பக்கத்துல இருந்து மையம் நிப்பிள் மார்பக காம்பு வரைக்கும் ஒவ்வொரு வெளியிலிருந்து உள்ளுக்கு வரைக்கும் இந்த பிளட் சர்ஃபஸால அமர்த்தி தொட்டு பார்த்து கொண்டு வருவது. அடுத்ததான் 3வது மெத்தட் சர்க்குலர் மெத்தட். அவுட்டர் பிரஸ்டில இருந்து இப்படி வட்டமாக எங்களோட பிளட் 3 சர்ஃபஸால தொட்டுணர்ந்து கொண்டு வரைக்க ஒரு பீ சைஸ், அதாவது கொண்ட கடலை சைஸ்லயோ ஷேப்பிலேயோ ஒரு கட்டி பிடிபட்டால் அது மார்பக கட்டி. அது சில நேரம் கேன்சரா இருக்கலாம், நான் கேன்சரா இருக்கும். அப்படி அந்த கட்டியை தொடும் பொழுது அந்த கட்டி நோவுடையதாகவோ அல்லது இர்ரெகுலரா அழுத்தமற்றதாகவோ அந்த இடத்துல மூவ் பண்ணாம பிக்ஸ்டாகவோ இருந்தா அது கேன்சருக்குரிய கட்டி என்று நினைத்து அந்த பெண் அல்லது அந்த ஈவன் நோமலான கட்டியா இருந்தால் கூட வைத்தியரை கட்டாயம் அணுகவே வேண்டும். அப்ப இது ஒரு எங்களோட தொட்டுணர்தல் மூலம் பரிசோதிக்கிற மெத்தட். இதுவே தான் ஒரு டாக்டர்கிட்ட வந்தாலும் இன்ஸ்பெக்ஷன்ல இவ்வளவும் அந்த டாக்டர் பாப்பா, அதோட பல்பேஷன்லயும் இந்த மெத்தட்ஸ்ல பாப்பினா இதுல ஏதாவது இந்த 2லையும் கட்டி கண்டுபிடிச்சால் அத்துடன் மட்டுமின்றி அதுக்கு என்ன செய்வோம்னா அடுத்ததான் மெமோகிராம் பார்ப்போம். மெமோகிராம்னு சொன்னா பிரஸ்ட் டிஷ்யூக்குள்ள ஏதாவது அப்நார்மாலிட்டி செல்ஸ்ல இருக்கான்றதை பார்த்து, அல்லது அல்ட்ராசோனோகிராஃபி ஏதாவது ஸ்கேன்ல எடுத்து பார்த்து அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்கள் அந்த மார்பக புற்றுநோய்க்குரிய சிகிச்சைகளை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இதுக்கு நாங்கள் சிகிச்சைக்கு முன் நாங்கள் சில அட்வைஸை பேஷண்ட்டுக்கோ அல்லது கேன்சர் வராம இருக்கிறதுக்கோ சொல்ல வேண்டும். அதாவது ஒரு பெண் அல்லது நோமலா எங்களுக்கு புற்றுநோயில இருந்து பாதுகாக்க வேண்டும் சொன்னா நாங்கள் எடுக்கின்ற உணவு மற்றது செய்கையில தான் பிரச்சனை இருக்க போகுது. அப்ப உணவை பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் நன்று பழுத்த பழங்களை எடுக்க வேண்டும், பச்சை காய்கறிகளை எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கும் பொழுது ஈஸ்ட்ரஜனை கூடுதலா தரக்கூடிய உணவு வகைகள் எடுக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா மலை நாட்டில் விளைந்த கேரட், பீட்ரூட், கூடுதலா சில
பீன்ஸுகள் மலைநாட்டில இருந்து வாரது மாதிரியான உணவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. அத்துடன் இந்த கச்சான், இந்த பாதாம், பீனட்ஸ் மாதிரி ஆல்மண்ட் அதுகளில் வந்து கொஞ்சம் கூடுதலான ஈஸ்ட்ரஜன் கண்டென்ட்ஸ் இருக்கு, அதனையும் அவைகள் எடுக்கக்கூடாது. மற்றது வந்து நாங்கள் கூடுதலா வந்து இனிப்பு, அதாவது மாச்சத்து கூடிய பொருட்களை நாங்கள் உணவில் எடுக்கக்கூடாது. கூடுதலா புரதச்சத்துள்ள உணவு, பருப்புகள், பயறு வகைகள் மாதிரியான உணவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். கொழுப்பு உணவுகளை எடுக்கக்கூடாது. இறைச்சி, மீன், அப்படி நிறைய அளவில் வெண்ணெய், நெய் இப்படியான உணவுகளில் கூடுதலாக எடுத்தால் ஃபேட் மெட்டாபாலிசம் பாதிக்கப்பட்டும். அதை எனவே முளை புற்றுநோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட. அப்போ அதுகளை வந்து எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அத்துடன் அவர் வந்து நல்ல வந்து பிசிக்கலாக வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்கள் அவ வந்து எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக நடைப்பயிற்சி, சைக்கிளிங் இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும். மற்றது கூடுதலா வந்து அவ ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல வந்து கூடுதலான அளவுகள்ல கருத்தடை மாத்திரைகள் அல்லது கருத்தடை முறைகள், அதாவது ஹோமோன்ஸ்ல வந்து இன்டர்னலா ஓரலா வாய் மூலம் மாத்திரைகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றது அந்த முளை புற்றுநோய் ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்தால் கூட ஹோமோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி HRT என்ற ட்ரீட்மெண்ட்களை பாவிப்பதில் வந்து தவிர்க்க வேண்டும். இப்படியான சில முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பிரஸ்ட் கேன்சரிலிருந்து தவிர்க்கலாம். வந்த பெண்ணும் இதற்குரிய அட்வைஸை கேட்டு நடந்தால் அவ வந்து அந்த கேன்சர்ல இருந்து விடுபட்டு அடுத்த வாரம் வருகின்ற சிகிச்சை முறைகளையும் எடுத்தா அவ வந்து பூரணமாக முளை புற்றுநோயை வந்து குணமடைந்து நீண்ட கால ஆயுளுடன் வாழலாம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.